தர்மபுரி மாவட்டத்துக்கு நாங்கள் வேற எதுவுமே கேட்கல, நல்ல தண்ணி கேட்குறோம், குடிப்பதற்கு தண்ணீர், விவசாயத்துக்கு தண்ணீர் கேட்குறோம் என்ற விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக அது அவங்க கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து அவங்க கிட்ட அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருப்போம். அதே சமயம் நம் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்கான விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சிப்காட்டுக்காகவும் அதே சமயம் இந்த போதை ஒழிப்பு, மது ஒழிப்பு, காலையில் கூட அதை பற்றிய ஒரு நிகழ்ச்சி, விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டு தான் அந்த தொடர் ஓட்டம் பங்கேற்று விட்டு தான் வந்தேன். ஏன்னா நம்ம தலைமுறைக்கு தண்ணி வேணும், நம்ம இளைய தலைமுறைக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான ஆரோக்கியமான ஒரு சூழலை நாம் விட்டு செல்ல வேண்டும். அதற்கு நல்ல தண்ணி மட்டும் பத்தாது, அவர்களுக்கு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறை கொடுக்க வேண்டும். அந்த விஷயத்தையும் நம்ம எடுத்து செல்ல வேண்டும். அதனால நமக்கு நிறைய கூடுதல் பொறுப்பு. நம்முடைய கூடுதல் பொறுப்பு என்னன்னா, நம்ம பசங்களுக்கு நல்ல சுற்றுச்சூழலையும் நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்வியலையும் அவங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அந்த பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு. அதே சமயம் நம்ம இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளான தண்ணீர் பிரச்சனைக்கும் நம்ம நல்ல தீர்வு காண வேண்டும். இதற்காக என்னுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கும். நான் என்னுடைய வெற்றிக்கு இந்த தர்மபுரி மக்கள் தர்மபுரியை சேர்ந்த மக்கள் நீங்க என் மேல பாசம் வைத்தீங்க. அந்த கொடுமையான வெயிலையும் களப்பணி ஆற்றிட்ட நம்முடைய கட்சிக்காரர்கள் அனைவருக்கும், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நம்முடைய நண்பர்கள் எல்லாருக்கும், அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சி என்று எல்லா கட்சியும் நமக்காக உழைச்சாங்க. அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.